மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மியான மாலை வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் தயவாய் கூட்டி சேர்த்த நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வந்த ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பங்களையும், பிள்ளைகளையும், பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய கருத்தில் ஒப்பொடுக்கிறோம். வர தடைப்பட்ட மக்களுக்காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை பெரிது, உம்முடைய இரக்கம் பெரிது, உம்முடைய தயவு பெரிது, உம்முடைய அன்பு பெரிது. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்பெடுக்கிறோம். இந்த வேளையிலே பலவீனம் உள்ளவர்களுக்காயும், வியாதியில் உள்ளவர்களாயும், படுக்கையில் உள்ளவர்களுக்காகவும், பலவிதமான துக்கங்களிலும், போராட்டங்களிலும், மன கஷ்டத்திலும் இருக்கிறவர்களுக்காக கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் ஆசீர்வதிக்க தயவு பெருத்தவர். அப்பா, உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் மகா பெரிதாக இருக்க அப்படின்னாலே கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்பெடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. தேவைகளெல்லாம் சந்திப்பீராக. கையின் பிராசிகளை ஆசீர்வதித்து போக்கில் வரத்தில் தேவகாரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நடக்கிறதான எல்லா ஜபங்களையும் கர்த்தாவே, பரிசுத்தவான்களையும் கர்த்தாவே நீர் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்பெடுக்கிறோம். என் கண்மலை மீட்பெருமாய் கர்த்தாவே, அடிமையின் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் சிந்தனைகள், தியானம் சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. சத்துரு பலன் கொள்ளாதபடி செய்வராக. எல்லாவித அந்தகார சக்தியின் கிரிகள், பொல்லாத ஆவிகள் நசரேன் ஆகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆவியானவர் தாமே வெற்றி கொடி பிடிக்கும்படியாய் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே இது ஓசியா என்ற ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் மனவாட்டியாகிய சபைக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கும் பொழுது, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? என்னை நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை நியமித்துக் கொண்டேன். இது யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது? ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நித்தியமான ஒரு விவாகம் என்றால் திருமணம். விவாகம்னா என்ன? திருமணம், நித்திய விவாகம். இந்த உலகத்தில் நடக்கிறதெல்லாம் அநேக நித்திய விவாகம் அல்ல. ஏன்னா நிறைய பேர் ஒரு மாதம் அடுத்த மாதமே டைவர்ஸ் பண்ணிடுறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நித்தியமாய் நான் என்ன செய்வேன்? விவாகம் பண்ணிக்கொள்வேன். அப்போ யாரை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் என்றால், நாம் தேவன், பிதாவாகிய தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் முதலாவது ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆபிரகாமை பார்த்து சொல்றார், 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் வசனத்தில், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் பார்த்து, நீ ஒரு சத்தம் தான் கேட்குது, நீ என்ன செய்ய? நீ புறப்பட்டு தேசத்தை விட்டு போயிடு, உன் இனத்தை விட்டு போயிடு, உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு போன்னு சொன்னார். ஆபிரகாம் யார் நீங்க என்னன்னு கேட்கவே இல்லை, இல்லையா? ஏதாவது கேட்டாரா? ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போயிட்டான். ஏனென்றால் ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். அவன் அறிந்திருந்தான். பேசினது யார் என்று தெரிந்ததுனாலே சொல்லல, கேட்கல. He never asked who you are. அதே மோசே இடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே மோசேயை பார்த்து தேவன் சொல்லுகிறார். வாசிப்போம். யாத்ராகமம் 3:13.
அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அப்ப ஆண்டவர் மோசேயிட்ட பார்த்து சொல்றார், என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்கவே கேட்டு அவர்களுடைய உபத்திரவத்தை பார்த்து அவர்கள் எகிப்து தேசத்தில் பல பிரச்சனைகள் பாடுகள் படுறாங்க, அவங்கள போய் கூட்டி கொண்டு வான்னு சொன்ன உடனே மோசே உடனே கேட்குறார், அப்படி என்றால் நான் போய் அந்த எகிப்து தேசத்தில் உள்ள இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லணும்னா யார் அனுப்புனாங்கன்னு கேட்பாங்களே, அப்போ நீங்கள் யார் பேர் சொல்லுங்கன்னு கேட்குறார். ஆபிரகாம் கேட்கவே இல்லை, சொன்ன உடனே கிளம்பி போயிட்டார். ஆனால் மோசே சொன்ன உடனே மோசே கேட்குறார், அப்பா நீ யார், நீங்கள் சத்தம் மட்டும் கேட்குது, who are you? நான் போய் அங்கே சொல்லணும்னா என்ன பேர் கேட்பாங்களே, அவங்க இஸ்ரேல் ஜனங்க சாதாரணமான ஆளுங்கள, யார் அனுப்பிச்சது உண்டான்னு கேட்பாங்க. அப்போ நான் அந்த பேராவது சொல்லணும், எனக்கு பேரை சொல்லுங்கன்னு கேட்குறேன். அப்போ பேர் சொன்ன உடனே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றார் பாருங்க, உடனே வாசிப்போம். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். I am where I am. என்ன சொல்லிட்டாரு? I am where I am. நான் எங்க இருக்கிறேனோ இருக்கிறவராக இருக்கிறேன். இந்த I am என்ற வார்த்தை தான் ஆண்டவராக இயேசு புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பல இடத்துல சொல்லிட்டார். அப்போ நாம் புரிந்து கொண்டு ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு அன்பை செலுத்தி ஒவ்வொருவருக்கும் தன்னை யாருன்னு வெளிப்படுத்திட்டார். இப்போ இவங்க கேட்குறாங்க, அடுத்தது மனோவா வீட்டில் சிம்சோனுடைய தகப்பன், சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய தகப்பன் இடத்துல கர்த்தருடைய தூதன் வருகிறார். வந்த உடனே அங்கு கேட்குறாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கும்போது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நான் வாசிப்போம் 13:18. 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 17:18. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். பாத்தீங்களா, இவருக்கு என் பேரு ஒண்டர். ஒண்டர்னா என்ன? இஸ் ஒண்டர் ஒர்க்கிங் லார்ட். என் பேர் அதிசயம் சொல்லிட்டார். அங்க என்ன சொல்லிட்டார் மோசே இடத்துல? நான் இருக்கிறவரா இருக்கிறேன். ஆபிரகாம் பேரே கேட்கல, சொன்னவனே போயிட்டார். இங்கே மனோவா கேட்கிறார், ஆமா நீங்க ஒரு அற்புதம் சொல்றீங்க, உனக்கு ஒரு பலசாலி ஒருத்தன் பிறப்பான், அவனுக்கு முடியை வெட்டக்கூடாது, திராட்சரசம் குடிக்கூடாது, அவன் நசரனா இருப்பான், இஸ்ரவேலை காப்பாற்றுவான். சரி எல்லாம் இருக்கட்டும், நீங்க யாரு? நீங்க யாருப்பா சொல்லுங்க. நீ ஏன் அவர் பேரை கேட்கிறாய்? அது பேர் என்ன? அதிசயம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தரே தெய்வம், அவர்தான் தெய்வம், வேற தெய்வம் இல்லைன்ட்டாங்க. கர்த்தரே தெய்வம். ஏனென்றால் வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார். எலியா கூப்பிட்ட உடனே அக்கினி இறங்கின உடனே ஜனங்களாம் முகம் கூப்புற விழுந்துட்டான். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவிங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை சேவிங்கள். நீங்கள் ஏன் 2 மனமாய் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? எலியா கூப்பிட்டு எல்லாரையும் இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிடுறார், இங்கே வாங்க எல்லாம் ஒரு அதிசயத்தை பார்க்க போறீங்க என்று சொல்லி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவன் அந்த ஆல்டர்லேருந்து எல்லாத்தையும் பட்சித்து வாய்க்காலில் தண்ணீரை கூட அந்த நெருப்பு என்ன ஆயிடுச்சு, கன்சியூம்டு ஈவன் த வாட்டர். அப்போ ஜனங்கள்லாம் பயந்தாங்க. பயந்துட்டு என்ன சொன்னாங்க? கர்த்தரே கர்த்தரே தெய்வம், அவர் இல்லாமல் வேறு தெய்வம் இல்லைன்னா. அதே போல் சீரியா நாட்டிலிருந்து ஒரு குஷ்டரோகி வரான். அவன் வந்து தீர்க்கதரிசி இடத்துல கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், நீ போய் யோர்தானில்
7 தரம் முழுகு, அப்பொழுது உனக்கு குஷ்டரோகம் நீங்கிடும். அப்போ அந்த சீரியா தேசத்து நாகமான் என்ன நினைக்கிறான், இவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இவன் வெளியே வந்து தன் கைகளை நீட்டி என் தலை மேல கையை வச்சு ஜபம் பண்ணி இவ்விதமாக இந்த குஷ்டரோகத்தை நீக்குவான்னு சொன்னா, இவன் போய் என்ன சொல்லலாம், போய் யோர்தானில் குளிச்சுட்டு அப்படியே போயிடுட்டான். அவன் கோபம் வந்துருக்கு. கோபம் வந்தது. அவன் என்ன செய்தான், வாசிக்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிப்போம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்ரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட கோபத்தோட திரும்பிட்டான். அப்போ ஒரு வேலைக்காரன் சொல்றான், ஐயா, அந்த மனுஷன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா, நீ ஒட்டகம் நிறைய ஒட்டகத்துல ஃபுல்லா தங்கம் கோல்டு எல்லாம் எடுத்துட்டு போறான், அதெல்லாம் கொடுன்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பில்ல. அவர் ஒரு சிறிய காரியத்தை சொன்னா செய்யுங்க. அவன் சொன்ன வேலைக்காரன் சொன்ன உடனே கேட்டு வாசிப்போம் 15ஆம் வசனத்துல. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். பாருங்க, வேற ஊர்காரன், சிரியா தேசத்திலிருந்து வந்த குஷ்டரோகி. அதனால்தான் ஆண்டவராக இயேசு இந்த நாகமானை குறித்து சொல்றார். அப்போ இந்த நாகமானை குறித்து ஆண்டவரும் சாட்சி சொல்றார். இந்த நாகமான் என்ன செய்தான், அவனுடைய சாட்சி என்ன, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேற தேவன் இல்லை, எங்க ஊர்ல இருக்கிற கடவுள் எல்லாம் கடவுள் அல்ல, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனே தேவன், அவரை தவிர வேற தேவன். இப்போ தெய்வம் என்று பாருங்க. அதே போல யாக்கோபுக்கு ஆண்டவர் தன்னை என்ன வெளிப்படுத்தினார் என்றால், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 28:13 அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கும் பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். போதும். இவன் இங்க யாக்கோபுக்கு தன்னை என்ன வெளிப்படுத்தினார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். பின்னாடி வரும்போது நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஆண்டவர் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார், தன்னை யார் என்று சொல்லிக்கிட்டே இருந்தார். யெகோவா, அதனால்தான் யெகோவா ரஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, இல்லையா? இப்படி பலவிதமான பெயர்களை கொண்டு ஆண்டவருக்கு யெகோவா, ஜெஷுவா என்று பெயர்லாம் வச்சுட்டாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார். சாலமோன் மாத்திரம்தான் ஒரு ரகசியத்தை அறிந்திருந்தான். சாலமோனுக்கு, ஏனென்றால் அந்த ஆண்டவர் தேவனுடைய அன்பு ஒவ்வொருவருக்கும் எப்படியாய் வெளிப்பட்டது, தேவன் தன்னை யாராருக்கு என்ன விதமாய் வெளிப்படுத்தினார், அதுதான் நம்ம பார்க்கணும். ஏனென்றால் இந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறது, உன்னை நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை நியமித்து கொண்டேன். அப்போ இது யாருன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும், இல்லையா? ஆபிரகாமுக்கு இப்படி வெளிப்படுத்தினார், மோசேக்கு இப்படி சொல்லிட்டார், யாக்கோபுக்கு அப்படி சொல்லிட்டார், இல்லையா? மனோவா சிம்சோனுடைய தகப்பன் கேட்டவன அதிசயம் சொல்லிட்டாரு. அப்போ யாக்கோபு கேட்டவன உன் தகப்பனாக ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். யோசேப்புக்கு சொல்றார், உன் தகப்பனாக ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இப்படி தேவன் வெளிப்படுத்தினார். அப்போ சாலமோனுக்கு ஒரு ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். உன்னத பாட்டு 6:8. ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கன்னியருக்கோ தொகை இல்லை, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. இது ஒரே ஒருத்தியை பத்தி சாலமோன் ரகசியமா சொல்றார், இல்லையா? இந்த ஒருத்தி யார்? வேதத்திலே பல ரகசியமாய் சொல்லப்பட்டு,
அப்போ சாலமோனுக்கு, ஏனென்றால் சாலமோனை தேவன் அதிகமாய் நேசித்தார். அடுத்தது சாலமோன் பூமியிலே அவனை போல ஞானவான் அவனுக்கு முன்னும் இல்லை, அவனுக்கு பின்னும் இல்லை. இப்போ இவனுக்கு மட்டும் ஒரு ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வரும்போது தேவதூதர்கள் ஒரு பாடல், தேவதூதர்கள் என்ன செய்தார்கள், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். மத்தேயு 1 அதிகாரம் 23 வசனத்திலே தேவதூதர்களுக்கு என்ன வெளிப்பாடு ஆண்டவர் வரும்போது அவருக்கு என்னன்னு வாசிப்போம். 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்ப யோசேப்புக்கு வெளிப்படுத்தப்பட்டது இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். மரியாளுக்கு வெளிப்பட்டது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார். இல்லையா? இப்போ ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்துட்டார். ஆண்டவர் வந்தவுடனே சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். மத்தேயு 16 அதிகாரம் 13 வசனத்திலே சீஷர்களிடத்திலே ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், பாருங்க, என்னை யாருன்னு சொல்றாங்க? என்னை யாரு, நான் யாரு அப்படின்னு கேட்ட உடனே சிலர் சொன்னாங்க, வாசிப்போம். சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். பாத்தீங்களா? ஜனங்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இவரு யோவான் இறந்து மறுபடியும் உயிரோட வந்துட்டாருன்னு சிலர் சொன்னாங்க. மற்றவர்கள் சொன்னாங்க இவரு எரேமியா தீர்க்கதரிசி. இன்னும் சிலர் என்ன சொன்னாங்க, இவர் எலியா தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசிகளில் ஒருவர் சொல்லிட்டாங்க. இப்போ ஜனங்களுக்கு ஆண்டவர் யாருன்னு வெளிப்பாடு கிடைக்கல. There was no revelation for the Jews. அங்குள்ள உங்களுக்கு யாருன்னு, இயேசு யாருன்னு தெரியல. ஆண்டவரும் பல விதத்தில் சொன்னார். சீஷர்கள்லேயே கூட ஒருத்தர் கேட்குறாங்க, ஆண்டவரே பிதாவை எனக்கு காட்டியன்னு சொல்லிட்டு. யோவான் 14:7 வசனத்தை வாசிக்கும் போது பிலிப்பு 8. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பிலிப்பு கேள்வி கேட்கிறார். அதனால தான் நம்ம பிலிப்பு கூட அதிகமா கேள்வி கேட்டுட்டே இருப்பார். இந்த பிலிப்பு என்ன கேட்டாரு, பிதாவை எங்களுக்கு காண்பியும். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், என்ன சொல்லிட்டார், பிலிப்பு இவ்வளோ காலம் கூட இருந்தோம், நீங்க யாருன்னு என்ன புரிஞ்சுக்கலையே, இல்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ இந்த சீஷர்களுக்கு தன்னை பிதான்னு வெளிப்படுத்தும்படியா. அதே போல யூதர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 8 அதிகாரம் 24 வசனத்தை வாசிப்போம். யூதர்களுக்கு ஆண்டவர் தன்னை யார் என்று சொல்றார், வாசிங்களேன். யோவான், ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். யூதர்களுக்கு என்ன சொல்லிட்டாரு, நானே அவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே, I am the God. அதுதான் சொல்றாரு, நானே அவர், பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் சொல்லிட்டாரு இல்லையா? ஒரு இடத்துல நானும் பிதாவும். 8:16 நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். நாங்கள் 2 பேருமே ஒன்றாய் இருக்கிறோம். அதனால்தான் பிலிப்பு கேட்டதும், நான் பிதா என்னை கண்டவன் யாரு கண்டுட்டான், பார்த்துட்டான், நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி. இவர் இங்கே யூதர்களுக்கு சொல்றாரு, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் இப்போ சீஷர்களுக்கு தன்னை யாருன்னு தன்னை என்னன்னு சொல்லிட்டார் தெரியுங்களா? சீஷர்களுக்கு தன்னை யாருன்னு வெளிப்படுத்தினார். யோவான் 15 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். John 15. நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன்,
ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். சரி, நல்லா கவனிங்க. பாருங்க, சீஷர்களை என்ன சொல்லிட்டாரு? என்ன சொல்லிட்டாரு? சிநேகிதன, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. சீஷர்களை என்ன சொல்லிட்டாரு? சிநேகிதர்கள். அதனால தான் யூதாஸ் காரியோத் காட்டி கொடுக்கும் போது வரும்போது, சிநேகிதனே முத்தத்தினாலா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்க வரான்னு கேட்கிறாரு. அப்போ சிநேகிதன் என்று சொல்லி சீஷர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டார். இப்போ இவங்களுடைய ரெவலேஷன் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. ஆனால் இங்கே கடைசியாக நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்து கொண்டேன். அப்போ அது யார்? Who is that? ஆண்டவர் சொல்றாரு, I want to marry you. அல்லேலூயா சொல்லுவோமா? யார் அது? பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம தான் யாரு? பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஒரு ரகசியம். கூடவே இருந்த 12 சீஷர்களையும் என்ன சொல்லாரு? நண்பர்கள் தான் சொல்லிட்டாரு. ஆனால் அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது சபையை குறித்தும் மணவாளன் மணவாட்டி, இது அதனால தான் வாசிப்போம். இதை வாசித்திருங்க. எபேசியர் 5:28 வாசிப்போம். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். நம்மலாம் யாரு? அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் we are the part of his body. அப்ப இயேசுடைய சரீரத்துக்கு அவயங்களா இருந்தா நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? இயேசு பாவம் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர், பரிசுத்தர், தூயவர் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நம்ம சொல்றாரு சபை எப்படிப்பட்டதா இருக்கிறது? மணவாளனுடைய சரீரத்துக்கு ஒப்பான. அதனால்தான் இங்க இந்த ரகசியம் பெரியது. வாசிப்போம் 30:5-30-32. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். பாத்தீங்களா? இந்த ரகசியம் பெரியது. This is a mystery, greatest mystery. Because people do not know. Still people are saying he is God. நான் பாவினும் போது நம்ம என்ன பண்ணிரோம்? We are departing from God. இல்லையா? மணவாட்டின்னும் போது அதனால தான் மணவாட்டி ஆகிய ஸ்நானத்தை ஆண்டவர் சபைக்கு கொடுத்துட்டார். புரியுதுங்களா? இப்போ இந்த ரகசியம் பெரியது. நிறைய பேர் இந்த ரகசியத்தை சொல்றது இல்லை. ஸ்டில் பீப்புள் ஆர் சேயிங் காட். நம்ம தேவனுக்கு பயந்து ஆண்டவரே அவரை ரொம்ப உயரத்தில் வச்சுட்டு நாங்கள் பாவிகள், இன்னும் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? குறைகள் உள்ளவர்கள், குற்றம் உள்ளவர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார் நம்ம பாவத்தை எல்லாம் போக்கிட்டேன்றார், பாவத்தை எல்லாம் நீக்கிட்டேன்றார், உன்னை மனவாட்டியா வைக்கிறேன்றார். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணிக்கிறோம்? தள்ளி போய்க்கிறோம். கடவுளே கடவுளேன்றோம், ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம் இல்லையா? அப்போ மனவாட்டி என்று சொல்லும்போது மனவாட்டிக்கு ஒரு ஸ்தானம் உண்டு. ஏன்னா ஃப்ரெண்டு, ஒரு கணவன் மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். தாய் தகப்பன் கூட சொல்ல மாட்டாங்க, சகோதரனுக்கும் சொல்ல மாட்டாங்க. அதே போல அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறைவதற்கு முன்பாக கடைசியாய் ஒரு ஓமை சொல்லிட்டார். மத்தேயு 25:1 வாசிக்கும் போது, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவைகளில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். ஃபூலிஷ் கிறிஸ்டியன், முட்டாள் சபைகள், அறிவுள்ள சபைகள் இல்லைங்களா? வேதத்தை அறிந்து கொள்ளாதவர்கள். இன்னும் பாத்தீங்களா, வேதத்தை அறியாம பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்திலே இருக்கிறாங்க. இதை கொடு, அதை கொடு, இதை செய்யாத, அதை செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, நியாயப்பிரமாண கட்டளைகள் தான். அதை மீறி மனவாட்டியாய் வரல. Still the churches are holding the Old Testament. In the Old Covenant
they are following the Moses law. அப்போ எதில் வரல? மணவாட்டியுடைய ஸ்தானத்துக்கு வரணும் என்றால் என்ன செய்யணும்? அப்போ மணவாட்டிக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதனால தான் கடைசியாக ஆண்டவராக இயேசு சிலுவையில் அறைவதற்கு முன்பாக கடைசி ஓமை சொன்னப்பட்டது. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவருமாக இருந்தார்கள். புத்தி உள்ளவர்கள் பாத்திரங்களே எண்ணெய் கொண்டு போனார்கள், புத்தி இல்லாதவர்களோ பாத்திரங்கள் வெறும் பாத்திரங்கள் எடுத்து போனார்கள், எண்ணெயோ கொண்டு போகவில்லை, அவர்கள் தீவட்டிகளை மாத்திரம் எடுத்துட்டு போனாங்க. அப்போ மணவாளன் வர தாமதித்த போது எல்லோரும் நித்திரை மயக்கமடி தூக்கிவிட்டார், எல்லாரும் இறந்து போனார்கள். நடுராத்திரியே மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் உண்டான போது கன்னிகை யாவரும் எழுந்தார்கள். That means all the churches, all the believers, all raised. ஆனால் யார் இடத்துல என்ன இருந்ததோ அவர்கள் மாத்திரம் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். பார்த்தீங்களா? ஆயத்தமா வாசிப்பா 25:8-10. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஆயத்தமா இருந்தார், those who were prepared. அதனாலதான் வெளிப்படுத்தல் 19:7 வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். மனைவி, the bride is prepared. அப்ப சபை என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும். சபை என்ன செய்யணும்? it should be prepared. ஏனென்றால் இயேசுடைய வருகை. அப்ப ஆண்டவரை மணவாளனை சந்திக்க ஆயத்தமான்றார் இல்லையா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? நல்ல பாட்டு அது இல்லையா? எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆனால் சும்மா வாயில் தான் பாடுறோம். ஆனால் மணவாட்டி என்ன இல்லை? இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு மீட் த பிரைட் ரூம். த பிரைட் இஸ் நாட் ப்ரிப்பேர்ட், நாட் ரெடி. அதனால்தான் இந்த மணவாட்டி ஆகிய சபை, அந்த சபை, அதனால்தான் ஆண்டவர் ராப்சர்ல the church has to be taken. ஃபர்ஸ்ட் மணவாட்டி கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ட்ரிபுலேஷன் எவ்ரிதிங் இல்லையா? யூதர்களை கூட விட்டுறாரு, சொந்த ஜனத்தையே விட்டார். ஆனால் மணவாட்டிக்காக வர்றார். ஆண்டவராகிய முதலாம் வருகையில் ஆண்டவர் பாவிகளாக வந்தார். பாவிகளை ரட்சிக்க வந்தேன்றார் இல்லையா? நீதிமான்களே அல்ல, பாவிகளே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். இப்போ வரப்போது யாருக்காக வரப்போறாரு? ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம் ஃபார் தி பிரைட். அதனால தான் அதோ ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். அதே போல இந்த வாசிப்போம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு 8ஆம் வசனத்தை வாசிங்க. 21:8-9 வாசிங்க. பின்பு கடைசி 10 பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, கடைசியா ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டியை காட்ட போறேன். ஐ எம் கோயிங் டு ஷோ த பிரைட் என்றார். அப்ப எல்லாம் நினைச்சாங்க யாரோ ஒரு பொம்பளை காட்டுவாரு. ஆண்டவராக இயேசுக்கு யாரை காட்ட போறாரு? அவர் கல்யாணம் பண்ற ஒரு பொண்ணை காட்ட போறாருன்னு பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா என்ன காமிச்சார்? வாசிங்க தொடர்ந்து. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். மணவாட்டியை காண்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எருசலேம் இறங்கி வரதை காமிக்கிறார். எருசலேம் என்றால் என்ன? வாட் இஸ் ஜெருசலேம்? இஸ் த சர்ச் இல்லையா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது சந்தோஷமாக இருந்தேன். எருசலேமே, அப்போ ஜெருசலேம் இஸ் த சர்ச். த ரெவல்யூஷன் நிறைய பேருக்கு கிடைக்கல, நிறைய சபைகளுக்கு கிடைக்கல, நிறைய பாஸ்டர்களுக்கு கிடைக்கல. அதனால் ஸ்டில் அவங்க ஆண்டவரே கர்த்தாவே தேவனே இல்லையா? ஆனால் நம்ம சபை யாரு? சபை யாரு? We are the bride. நமக்காக தான் இயேசு வரப்போறார் இல்லையா? வேற யாருக்கோ வரப்போல, யூதர்களுக்காக வரல. யாருக்காக வர்றார்? He is coming for the bride.
அப்போ பிரைடுனா ஒவ்வொரு சபையிலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் மணவாட்டிகள். இந்த மணவாட்டி எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்தாதான் எலும்பு. நம்மெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயங்கள். அபிஷேகம் பெற்றவர்கள், those who have been anointed, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாருமே இயேசுவுக்காக மணவாட்டியாகிய ஒரு அவயம், a part of body of Christ. அந்த பார்ட் எல்லாமே சேர்ந்த பிற்பாடு மணவாளன் வரும்போது மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்போ மணவாளனாகிய கர்த்தர் இயேசு வருகிறார். அதனால தான் there are so many parables, அநேக ஓமைகள் பேசிட்டார். இந்த இடத்துல தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னார், நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை வாசிப்போம். 2:19 ஓசியாவின் புஸ்தகம். நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். பாத்தீங்களா? உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். நீ அறிந்து கொள்வாய். உண்மையாய் உன்னை வச்சுக்கிட்டேன், உண்மையாய் உன்னை எனக்கு மனைவியாக நான் சேர்த்துக் கொண்டேன் வாக்கு உரைத்திருக்கிறார் இல்லையா? இட் இஸ் அ ப்ராமிஸ். அதனால தான் ஆண்டவராக இயேசு உலகத்தில் வந்து சீஷர்களுக்கு கூட தன்னை என்ன சொல்லிட்டாரு, நண்பன் சொல்லிட்டாரு. ஆனால் சபையை தான் என்ன சொல்லிட்டாரு, யூ ஆர் மை வைஃப். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இனி நீ என்னை பாகாலி என்று அழைக்காமல், இனி என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். இது எபிரேய மொழிபெயர்ப்பு. ஈஷி என்றால் ஆண்டவனே என்று அர்த்தம், பாகாலி என்றால் ஆண்டவனேன்னு அர்த்தம், ஈசி என்றால் புருஷனேன்னு அர்த்தம். இனி என்ன சொல்லுவாய், என்ன ஆண்டவனேன்னு கூப்பிடாம என்னன்னு கூப்பிடு, ஈசி என்று சொல்லுவாய். இது வந்து ஹீப்ரூ டிரான்ஸ்லேஷன். நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, அதுல வந்து ஹஸ்பண்ட்னு இருக்கு. அப்போ God says you will call me as your husband. அப்போ the church should call the Lord as his bridegroom இல்லையா? அதுதான் சொல்லிட்டு அதிலே கடைசி வசனத்தை வாசிப்போம். ஓசியாவின் புஸ்தகம் 2 கடைசியிலே, நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து. பாத்தீங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து பிளான் பண்ணிட்டார். பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்ட் த chosen, யார் யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அவர்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டார். பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன், என் ஜனம் அல்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். பாத்தீங்களா? அவர்கள் என் தேவனே என்பார்கள். ஜனம் அல்லாதவர்களை நோக்கி ஜனம் சொல்லிட்டார். நம்மளா we are not from the Jews by birth இல்லையா? we are Gentiles. அப்படி இருந்தாலும் தேவன் நம்மை என்ன செய்கிறார், மணவாட்டியாய் தெரிஞ்சு கொண்டார் இல்லையா? அதுதான் this is a prophecy foretold by Hosea. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே பேசப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் மணவாளனாய் வரப்போகிறீர். மணவாட்டியாகிய சபை ஆயத்தமாக இருக்கும் பொழுது கர்த்தாவே, நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் கர்த்தாவே. இதோ வெளிப்படுத்தலே சொல்லியிருக்கிற பிரகாரம் ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. மனைவி தன்னை ஆயத்தப்படுத்துகிறாள். புத்தியுள்ள கன்னிகைகளாக ஆண்டவரே, பாத்திரத்திலே தீவட்டிகளோடு கூட பாத்திரத்திலே எண்ணெய் உள்ளவர்களாக, ஆவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக, மணவாளனாகிய கர்த்தர் இயேசு எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறவர்களாக ஆண்டவரே, இந்த சபை உமக்கு முன்பாக ஆண்டவரே பரிசுத்தமாகவும் உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படவும் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்துங்க. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.